ஆஹா, ரெண்டு சிக்கன் இன்னைக்கு வந்து முழுசா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ஸ்பெஷல் என்னன்னா ஃப்ரெஷ்ஷா சிக்கனை வாங்கி தோல் வந்து அப்படியே உரிச்சு கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்மளே வெட்ட போறோம். ஓகே, இது மோஸ்ட்லி அப்படியே போட்டுடலாம். கத்தம் நம்ம பேசாம ஒரு சிக்கன் கடை வச்சிடலாமா? நானும் சிக்கன் வெட்ட டெவலப் ஆயிட்டு நடந்தது. சிக்கன் கியூபா வெட்டுங்க. சிக்கன் கோச்சிச்சா நம்மளே கோழியை பிடிச்சி நம்மளே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து கட்டணும். ஓகே ஹாய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 4 kg சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து வெட்டி வச்சுட்டேன். இந்த லெக் பீஸ் எல்லாம் மட்டும் அப்படியே போட்டாச்சு. இன்னைக்கு சக்கையாக ஆந்திரா ஸ்டைலில் ரெட் சில்லி சிக்கன் இன்னைக்கு சூப்பராக செய்யலாம் வாங்க. என்னம்மா குண்டா விட்டு வெளியே பார்க்குது? மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணோம்னா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கசகசா வெடிக்குது. கசகசா போட்டு இந்த கொய்யாக்காய் இப்படியே போட்டுருவோம். கொய்யாக்காவா? இப்படி 2 கிண்டனோடனே ஹோல் மசாலா ரெடி. ஹோம் மேடு ஸ்பெஷல் மசாலா. மணக்க மசாலா ரெடி. ஓகே, 4 கிராம்பு. அட எண்ணி 4 தான் இருக்குது. 4ன்னா நாங்கள் 4 தான் போடுவோம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம். சிக்கனுக்கே ஸ்பெஷல் என்னன்னா சின்ன வெங்காயம் தான். கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். ஓகே காய்ஸ், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். வடை சட்டி நிறைய சிக்கனு. இது எப்படி சமைக்க போறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4 kg சிக்கனு. கொஞ்சமா கல்லுப்பு, கொஞ்சமா மஞ்சள். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். போதும். அப்புறம் வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். எங்கம்மா சவப்பு கலவையை காணும்? வரும். அப்பா மசாலா போட்டோன்னே அப்படியே. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சில்லி பவுடர். நம்ம செய்ய போகிறதே ரெட் சில்லி தான். ஸோ நல்லா கலர் வரணுங்கிறதுக்காக ரெட் சில்லி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆஹா, வருதே என்ன வருது? கலர் வருது. பாத்ரூம் வருதா? தக்காளி எப்படி இருக்குது? ஆக்சுவலி வந்து இந்த காரத்தை கொஞ்சம் தணிக்கிறதுக்காக, க்ரீமினஸ் வரதுக்காக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சா அப்படி வேகணும். லெக்கு நல்லா உள்ள போ. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சால்ட் மட்டும் லைட்டாக போட்டுடலாம். என்ன கொஞ்சம் 2 தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிடலாமாடா? கொஞ்சம் புளிப்பு கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஃபைனல் டச்சிங்கா மல்லி இலை. இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சிக்கனு. ஓகே ரெடி. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சக்கையா சாப்பிட போறோம். ரெடியா?